பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் தீர்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அமைதியான சூழ்நிலையிலே இந்த உலகத்தை ஆளப்போகிற, ஆண்டு கொண்டிருக்கிற, வழிநடத்துகின்ற இயேசு பாலகனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். மனிதர்களுடைய காரிருளை நீக்கி மனிதனுக்குள்ளே ஒளியை அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒளியாக இந்த உலகத்திலே வந்தீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகத்துவமுள்ள வல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரங்களை செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலையிலே சாம்பவர் வடகரை சேகரத்தினுடைய தோம ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை சிறப்பாக நடத்தி ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி தந்தார். அதைத் தொடர்ந்து இங்கே வருவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அதே வேளையில் இந்த ஆராதனை முடிந்தவுடனே 11 மணிக்கெல்லாம் பொய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு புதிய ஆலயம், என்னுடைய இனிய நண்பரான அருள் திரு ஜபரத்னம் ஐயா அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஒரு 5 மாதத்திற்குள்ளாக, ஒருவேளை அவர்கள் சரீரத்திலே பலவீனங்கள் இருந்தாலும் அந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டி இன்றைக்கு 11 மணிக்கு அது பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறுகிறது. பேராயர் ஐயா அவர்கள் அதில் வருகிறார்கள். அதற்கும் கடந்து செல்ல வேண்டும். அதனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே நேற்றைய தினம் நம்முடைய பேராயர் ஐயா அவர்களின் மூலமாக சிறப்பான ஒரு நிகழ்வுகள் பாளையங்கோட்டையிலே நடைபெற்றது. இந்த மத நல்லிணக்கத்தைப் போல ஒரு நல்ல கிறிஸ்தவ நல்லிணக்க சங்கத்தின் மூலமாக நடத்தப்பட்ட இடத்திலே அநேகர் அந்த இடத்திலே கூடி சிறப்பித்தார்கள். நம்முடைய ஆலயத்தில் இருந்தும் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு பல இடங்களிலே அதை குறித்து பேசப்படுகின்றன. நம்முடைய பேராயர் அவர்களுடைய தலைமையிலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தரிசன திட்டத்தின்படி சிறப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சரும் அந்த இடத்திலே வருகை தருவதற்கு ஆண்டவர் செய்த உதவிகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ நல்லிணக்கத்தின் மூலமாக நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். நாமும் இணைந்து செயலாற்ற ஆண்டவர் அருள் புரிவாராக. அன்புக்குரியவர்களே, பிரான்ஸ் நாட்டிலே ஒரு ராஜ குழந்தை பிறந்துவிட்டால் அந்த ராஜ சபையிலே பெண் குழந்தை பிறந்தால் 21 குண்டுகள் வானத்திலே முழக்கப்படுமாம். அதே அரசாங்கத்திலே அல்லது ஒருவேளை ராஜசபையிலே ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் 72 குழந்தைகள், 72 முழக்கங்கள், குண்டுமழை பொழியுமாம். அப்படியே அங்கே ஆரவாரத்தோடு அரசனுடைய அரண்மனையிலே குழந்தை பிறந்தால் ஆரவாரமாக அந்த பிறந்த நாளை ஆசரிப்பார்களாம். ஆனால் நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவோ ஆரவாரம் இல்லாமல் அமைதியான சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் எதற்காக பிறந்தார்?
மத்தேயு 1:21 நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறவர். அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பிறந்ததின் நோக்கம் மனிதர்களுடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மானிடனையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். மீட்பின் திட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு மைந்தனாக அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக மாட்டுக்கொட்டகையின் முன்னணியிலே அவர் பிறந்தார். ஏழ்மையின் ரூபமாக, ஏழைக்கு பங்காளராக அவர் இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தார். அவர் பிறந்ததின் நோக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர் 3 காரியங்களை நிகழ்த்துவதற்காக, நிகழச் செய்வதற்காக அவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்கு பிறந்த இயேசுவானவர் மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனதிலே 3 காரியங்களை நிகழ்த்துவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களை செயல்படுவதற்காக அவர் வந்து பிறந்தார். முதலாவதாக மனதிலே அமைதி கொடுக்க பிறந்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதி கொடுக்க பிறந்தார். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனை சந்தித்தாலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு பாரம் அவரை அழுத்தி மன அமைதியை குலைத்து கொண்டே இருக்கும், நிம்மதியை கெடுத்து கொண்டே இருக்கும். அந்த நிம்மதியை தேடித்தான் இந்த உலகத்திலே புனித யாத்திரைகள், ஒவ்வொரு மார்க்கத்தையும் சார்ந்தவர்கள் புனித யாத்திரைக்காக பல இடங்களுக்கு கடந்து செல்கிறார்கள், மன அமைதியை பெறுவதற்காக. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் மன அமைதியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மார்க்கு 5:34 மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் இந்த இடத்திலே மனதிலே அமைதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு அருமையான சகோதரிக்கு அவர் விடுதலையை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் கதிரேயன் நாட்டு கடற்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது பிசாசு பிடித்த ஒரு மனிதன் தன் சரீரத்தை இரத்த காயங்களோடு தன் சரீரத்தை கிழித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆடைகளெல்லாம் கிழித்து எரியப்படுகின்றன. இரத்த காயங்களோடு அந்த கடற்கரையிலே அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். மனதிலே அமைதி அல்ல, அமைதியற்ற சூழ்நிலை, அலசடிப்பட்டவனாக அலைந்து திரிகின்றான். அருள்நாதரோ அந்த கதிரை நாட்டு கடற்கரை ஓரத்திலே அவர் இறங்கின பொழுது, அங்கே சென்ற பொழுது, அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த மனிதன் அமைதியாக நிற்கின்றான். ஆண்டவர் அவனிடத்திலே காணப்பட்ட பிசாசை பார்த்து, லேகியோன் பிசாசே, இவனை விட்டு அகன்று போ, அகன்று போ, இவனை அலக்களிக்காதே, அலக்களிக்காதே, அமைதல் பெறும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அமைதியற்ற சூழ்நிலையிலே பலவிதமான போராட்டத்தோடு, பிரச்சனையோடு வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? மன அமைதியை கொடுப்பதற்காகத்தான் அருள்நாதராகிய இயேசு இந்த உலகத்திலே உங்களுக்காக, எனக்காக பிறந்தார். அந்த கதிரை நாட்டு கடற்கரை ஓரத்தை விட்டு கடந்து அவர் கதிரை நாட்டுக்குள்ளே செல்லுகிற பொழுது யவ்விரு என்று சொல்லக்கூடிய ஜப ஆலய தலைவன் ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டிலே இருக்கிற வேலைக்காரன் அவன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகின்றான். ஆண்டவர் அங்கேயும் அமைதிப்படுத்துகிறார். அதே சூழ்நிலையிலே திரள் கூட்டத்தின் மக்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள், ஆண்டவரை பார்க்க வருகிறார்கள்.
அவரிடத்திலே விசுவாசத்தோடு ஒரு பெண்மணி ஓடுகிறாள், விசுவாசத்தோடு ஓடுகிறாள். எத்தனையோ பேர் நாம் வேதத்தை வாசிக்கலாம், தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வரலாம். ஆனால் விசுவாசத்தோடு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோமோ, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோமோ, தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோமோ, அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அது கேட்கப்படுமாம். அதே போன்று திரள் கூட்டத்தின் மக்கள், அவைகளுக்கு மத்தியிலே ஒரு பெண்மணி ஆனவள் தன் வாழ்க்கையிலே 12 வருட காலம் பெரும்பாடு ஸ்திரியாக காணப்படுகிறாள். தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டாள். மருத்துவத்திற்காக செலவழித்து இழந்து போய்விட்டாள். வெறுமை வெறுமை. அந்த வெறுமைக்கு மத்தியிலே ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அலசடிப்பட்ட நேரத்திலே ஆண்டவரிடத்திலே வருகிறாள். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை அவளை சுகமாக்கினது. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிற பொழுது, திரள் கூட்டத்தின் மக்கள் நின்றிருக்கிற பொழுது, ஆண்டவரை உம்மை தொட்டது யார் என்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று அவரை தொடர்ந்த அவரோடு கூட பயணித்து கொண்டிருந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசத்தோடு தொட்டது யார், என்னை விசுவாசத்தோடு தொட்டது யார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு, வாழ்க்கையிலே போராட்டம், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்று ஏசாயா பக்தன் கூறுகின்றான். இரண்டாவதாக, மனதிலே விடுதலை. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே விடுதலை பெறுவதற்கான ஒரு நிகழ்வுகள் அங்கே நடைபெறுகின்றன. ஒலிவ மலையிலே ஆண்டவர் ஜெபித்து முடித்துவிட்டு அவர் அப்படியே தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பகுதியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் அடிக்கடி ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஒலிவ மலையிலே ஜெபித்து விட்டு வருவாராம். இன்றைக்கு ஆலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் ஜெபத்தோடு வருகை தந்திருக்கிறோமா? அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஒலிவ மலையிலே நின்று ஜெபித்துவிட்டு ஆலயத்திற்குள் வருவார்களாம். அப்படி வருகிற நேரத்திலே ஆலயத்திற்கு முன்பகுதியிலே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார்கள். விபச்சாரத்திலே ஈடுபட்ட பெண். அவளை அழைத்து கொண்டு வந்து யூதர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். இவரிடத்தில் எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே நின்று கொண்டிருக்கிற மக்கள் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பினார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லறிய கடவன். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது கல்லறிய கடவன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்துவிட்டு ஏறிட்டு பார்க்கிறார். கீழே குனிந்து எழுதிவிட்டு ஏறிட்டு பார்க்கிறார். ஒரு மனிதனையும் காணவில்லை. அந்த பெண் மட்டும் அந்த இடத்திலே நிற்கிறார். அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இனிமேல் பாவம் செய்யாதே, நீ போ. பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்கு அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் எதிர்த்தார். ரோமன் கேத்தலிக் திருச்சபையில் நடந்த கொடூரமான காரியங்களை மார்ட்டின் லூத்தர் எதிர்த்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் புராட்டஸ்டன்ட் திருச்சபையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மனிதனுக்கு அதிகாரம் அல்ல, ஆனால் அருள்நாதருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சில ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து இங்கே இருந்த பெண்மணிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இயேசு பாலகனிடத்திலே நம்மை அர்ப்பணித்து பணிந்து கொள்கிற பொழுது விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். கடைசியாக மூன்றாவதாக
மனதிலே மறுவாழ்வு. யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். மனதிலே மறுவாழ்வு கொடுக்க, மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுவாழ்வு கொடுக்க. இன்றைக்கு எல்லா மதங்களும் சொல்லுகின்றன மரணத்திற்கு பின்பு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி. கிறிஸ்தவ நம்பிக்கையிலே இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையிலே தான் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ மேடு பள்ளங்களிலே அலைந்து தெரிகின்றோம். சரீரத்திலே எத்தனையோ பலவீனத்திற்கு மத்தியிலே இரவிலே தூக்கம் இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது இந்த உலக வாழ்வு. இந்த உலக வாழ்வு மறைந்து போன பிறகு நமக்கென்று ஒரு பரலோக வாழ்வு இருக்கின்றது. அந்த பரலோக வாழ்வை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரண்டாவது வருகையிலே அவர் வருவார். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த வயலட் ஆடை தான் இங்கே போடப்பட்டு இருக்கும். இங்கே இருக்கிற வயலட் இது எதை காண்பிக்கிறது? அரசனாகிய ராஜா அவர் கம்பீரத்தோடு அணிந்திருக்கிற கலர் ஆடை இந்த வயலட்டு தான். இந்த வயலட்டை தான் ரோம அரசர்கள் போட்டியிருப்பார்களாம். ஒரு நீதி செய்ய வருகிற பொழுது, மக்களை சந்திக்க வருகிற பொழுது இந்த வயலட் கலர் ஆடையைத்தான் அவர்கள் அணிந்திருப்பார்களாம். அதனால் தான் இயேசு ராஜா உங்களையும் வர சந்திக்க போகிறார் என்பதற்காக இந்த வருகையின் நாட்களிலே, இந்த பிறப்பின் பண்டிகை நாட்களிலே இந்த வயலட் ஸ்டோல் அணியப்படுகிறது. இந்த வயலட் நிற இந்த ஆடைகள் எல்லாம் நம்முடைய ஆல்டரிலே போடப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், மறுபடியும் அவர் வரப்போகிறார். அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அதனால் தான் தெசலோனிக்கேயரிலே பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மரித்து போனால் நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கிக்க எனக்கு மனதில்லை. காரணம், இயேசுவானவர் மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் மரித்து ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் நாட்களிலே உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை அழைத்து கொண்டு செல்வார். பரலோக வாழ்வு நமக்கென்று மறு உலக வாழ்வை ஆயத்தப்படுத்துகின்றது தான் ஆண்டவருடைய செயல் திட்டம். ஆண்டவருடைய செயல் திட்டம் நமக்கென்று பரலோக வாழ்வை ஏற்படுத்துவதுதான் ஆண்டவருடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தின்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், அமைதியை கொடுத்தார், அதே வேளையிலே விடுதலை கொடுத்தார், அதே வேளையிலே மறுவாழ்வு கொடுக்க தன்னை அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யூபி மாநிலத்திற்கு அடிக்கடி நான் கடந்து செல்வது உண்டு. அந்த யூபியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்கிறது.
இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்பதாக. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்ததின் நோக்கம் ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்காக, மனிதனுடைய மனதிலே அமைதி கொடுக்க, மனதினுடைய மனதிலே விடுதலை கொடுக்க, மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுவாழ்வு, பரலோக வாழ்வு கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கப் போகிற நீங்களும் நானும், ஆண்டவரே எனக்காக இந்த உலகத்திலே பிறந்து மரித்தீர், வரப்போகிறீர், அதை விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்விலே அமைதி இல்லாத சூழ்நிலையிலே அருள்நாதரே உம்மோடு கூட நான் பயணிக்க ஆசைப்படுகிறேன். உம்மோடு கூட பயணித்து இந்த அழகான அமைதியை பெற்றுக்கொள்ள, என் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள, மறு உலக வாழ்வை தர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த பண்டிகை காலங்களை சிறப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும்படியாக நாம் எழுந்து நின்று கீதங்கள் 110 பாடுவோம். கீதங்கள் 110 நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.